அன்பார்ந்தவர்களே, இன்று நம் அம்மாவுக்கு பிறந்த நாள். தூய கன்னிமரியாவின் பிறப்பு நாள், ஆரோக்கிய அன்னையின் பெருவிழா. நம் தாய்க்கு இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். இந்த ஆரோக்கிய அன்னை நமது வாழ்விடை உடல் உள்ள ஆண்மனலை கொடுத்து நாம் உடல் சுகத்தோடும் உள்ள சுகத்தோடும் ஆண்மனலனோடு நிறைந்திருக்க இன்று அன்னையின் பிறப்பு விழா நமக்கு முழுமையாக மகிழ்ச்சியை தருகிறது. இந்த பிறப்பு விழா நமது வாழ்வின் அர்த்தங்களை புரிய வைக்கிறது. நம்ம அம்மாவுக்கு பிறந்த நாள், வார்த்தையோடு பயணம் செய்து தாயின் பிறந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அன்னையின் அரவணைப்பும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர் இவரிடத்தில் தான் வான் புகழ் லீலி மலர் தோன்றியது என்று சொல்லப்படும் அளவிற்கு இன்று தாயின் பெருவிழா. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பிள்ளை என்று சொல்லுவது போல எபிரேயர் 1:5 தெளிவுபடுத்துகிறது. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் என்பதை அன்னை மரியா கருவாகி உருவான போதே இறைவன் அவருக்கு தனது அருளை நிறைவாக பொழிந்துள்ளார் என்று இங்கு உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நீண்ட கால மகப்பேர் இல்லாததால் இடைவிடாத இறைவேண்டலும் தான தருமங்களும் செய்து வந்த அன்னா சுவைக்கின் என்ற தம்பதியருக்கு எருசலேமில் அன்னை மரியாள் மகளாக பிறந்தார். அந்த நல்ல நாளை, அந்த பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானிலும் மரியாவின் பிறப்பு இம்ரானின் குடும்பம் என்ற அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது தெளிவாக உணர்த்தப்படுகிறது. அன்னையின் பிறப்பு விழா நமக்கு தெளிவுபடுத்துவது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தாயின் அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் அக்கறையையும் அர்ப்பணத்தையும் பரிந்து பேசுதலையும் பணிவிடை புரிதலையும் நிறைவாக என்று எடுத்து கூறுகிறது. அன்பார்ந்தவர்களை, புனித அகஸ்டினா சொல்லுகிறார், நாம் அனைவரும் ஆவுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர் இவளிடமிருந்து தான் வான்புகள் லீலிமலர் தோன்றியது என்பதை தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களை, நம் அன்னை நம்முடைய ஆன்ம வாழ்வில் மட்டுமல்ல, நம் உடல் நலனிலும் அக்கறை செலுத்துகிறார். ஆகையால் தான் ஆரோக்கிய அன்னை இந்த வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுத்து அந்த மோர்க்கார சிறுவனுக்கும் அந்த பால்கார சிறுவனுக்கும் காட்சி கொடுத்து, மாலுமிகளுக்கு காட்சி கொடுத்து துன்பத்தில் மீட்டெடுக்கிறார். இன்று நமது வாழ்வில் ஆரோக்கியத்தோடு வாழ, உடல் நலத்தோடு வாழ அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களை, இதைத்தான் நற்செய்தி உணர்த்துகிறது. இன்றைய நவீன மனிதன் அவன் சாப்பிடுகின்ற உணவில் அவன் சாப்பிடுற உணவு அளவை விட அவன் உட்கொள்ளும் மருந்துகளின் அளவு அதிகம். கலராய் மிட்டாய் சாப்பிட்ட குழந்தை பருவம் ஆரம்பிக்கும் வாழ்க்கை இன்று கலராய் மருந்து சாப்பிடும் முதிர் பருவத்தில் வாழ்க்கை முடிந்து வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இளம பருவத்தில் உடலை வீணாக்கி செல்வத்தை தேடினான் மனிதன். நடுவயதிலும் முதிர்ந்த வயதிலும் செல்வத்தை செலவழித்து உடல் நலத்தை தேடுகிறான். இறுதியில் இரண்டையும் இழந்து போகிற தருணமாக இருக்கிறது. ஏனென்றால் அன்னை ஆரோக்கியம் தருகின்றாள். ஏனென்றால் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அல்லவா? அதை போன்றுதான் நமது ஆன்றோர்களும் சான்றோர்களும் சொல்லுகிறார்கள். ஆரோக்கிய அன்னை நமக்கு நற்சுகம் பொழியக்கூடியவளாகவும் நற்சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழியை கற்றுக் கொடுப்பவளாகவும் இருக்கிறாள். அன்பார்ந்தவர்களை, அவர் சொல்வது படி செய்யுங்கள் என்பதை கற்றுத் தருகிறார். பொதுவாக ஒரு தாய் என்பவள் தன் பிள்ளையின் உடல்நிலையில் அக்கறை கொண்டவளாக இருப்பாள். நம் மீது நமது தாய் அன்னை மரியாள் அக்கறையோடு பணிபுரிய நம்மை அழைப்பு விடுக்கிறாள். அன்பார்ந்தவர்களை, வீட்டில் அனைவரும் பல கேள்விகள் இருப்பார். பொதுவாக பையங்களை வெளியே போயிட்டான் கேள்வி எழுப்புவாங்க. எங்க போயிட்டு வந்தேன், என்ன பண்ணிட்டு வந்தேன், வேலை கிடைச்சிச்சா, நல்லா இருக்கியான்ட்டு. ஆனா உள்ள வந்ததுமே வார்த்தை அம்மா கேட்கிறது, சாப்பிட்டையா? இதுதாங்க தாயின் மனநிலையாக பார்க்கப்படுகிறது. மனித மனதில் ஏற்படும்
பதற்றம், பயம், கவலை, பரபரப்பு, சோகம், வேதனை இவை உடம்பில் பல பிரச்சனைகளை நோய்களாக கொண்டு வருகிறது. இதிலிருந்து நாம் மாறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகில் நம் விருப்பப்படி அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நினைப்பதால் நாம் அனைத்தையும் இழக்க வேண்டும் நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. இதற்கு மாறாக அன்னையின் போல இதோ மது அடிமை என்று தனது வாழ்வை இறைவன் கையில் ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆசீர்வாதமாக மாறுகிறது. நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் அனைத்து துன்பங்களையும் அன்னை தனது வாழ்விலும் சந்தித்தார். கணவனின் சந்தேகத்திற்கு ஆளானால், பொருளாதார வறுமையில் வாடினார். பெற்ற மகனே ஏன் என்னை தேடுகிறீர் என்று சொல்லி அவரை விட்டு ஒதுங்கி செல்லும் நிலை அங்கு இருந்தது. தன் மகனின் அந்த அவல சாவ, அந்த துன்பகரமான சாவை தனது கண்ணாலே காண்கிறார். இத்தகைய துன்ப வேளையில் அவள் பதட்டப்படவில்லை, பரபரவுக்கு ஆளாகவில்லை. இதன் வழியாக தன் உடலை பாழ்படுத்திக் கொள்ளவும் இல்லை. மாறாக தன் வாழ்வில் கடவுளது கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இதோ மது அடிமை என்று அவர் வார்த்தைப்படி வாழ ஆரம்பித்தார். எனவே நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம் வாழ்வில் கவலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு நல்ல உடல்நலையும் மனநலத்தையும் தருவது இறைவனது அருள்தான். அவரது அருளை அன்னையை போல ஒப்பு கொடுப்போம். இந்த ஆரோக்கியம் நம்ம குடும்பத்திற்கு நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார். இந்த தாயின் பிறந்த நாள் உங்களுக்கு முழு சுகத்தை தருகிறது. அதை உணர்ந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து இறைவனோடு பயணம் செய்யுங்கள். இறையாசிர் என்றென்று நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அன்னை போல நாங்களும் எங்கள் வாழ்விலே என்னாலும் இறை வார்த்தை ஏற்றுபடி வாழ்ந்து எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நல்ல பிள்ளைகளாக இந்த மண்ணுலகில் நிலைத்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.